இங்கே சரணமாவது ஸ்ரீராமன் அருளின் இரகசியம் என்ற தலைப்பில் பக்தி சார்ந்த ஒரு ஆழமான கதையின் முதல் பகுதி பார்ட் 1. சரணமாவது ஸ்ரீராமன் அருளின் இரகசியம் பகுதி 1. தென் தமிழகத்தின் ஒரு பிரபலமான கிராமம் ஆயிரவாயில். அந்த ஊரில் வசித்தவர் சீனிவாசன் ஐயா. ஐயாவுக்கு எல்லாம் இருந்தது: வீடு, நிலம், பணம். ஆனால் இல்லை என்றால் ஆன்மீக நிம்மதி. மனம் எப்போதும் பதட்டம், பயம், ஏதோ தேடல். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய பண்டிதரிடம் கேட்டார்: எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா மனசுக்கு அமைதி இல்லை. ஏதாவது வழி சொல்லுங்க சாமி. பண்டிதர் மெல்லச் சிரித்தார். அமைதிக்கு ஒரு சரணமே போதும். ராமனுக்கு சரணம் செல்லுங்கள். ஆனால் உண்மையா சரணம் அடையணும் என்றால் முதல் கையில் பிடிந்த அதிகாரம் இருக்கக்கூடாது. ஐயாவுக்கு அதுவே குழப்பமாக இருந்தது. அதிகாரம் விட்டுடுனா வாழ்க்கை எப்படி நடக்கும்? அந்த வாரம் இரவு சீனிவாசன் கனவில் ஒரு பெரிய காளையுடன் கூடிய தோள் பலமுள்ள மனிதர் தோன்றினார். அவரிடம் அழகான பரிமளமுள்ள முகமும் கையில் வில்லம்பும் இருந்தது. நீ சரணமாக வந்தால் உன்னுடைய பயங்கள் எல்லாம் பொடியாய்விடும். ஆனால் சத்தியமா சரணம் என நினைத்தால் என்னை முழுமையா ஒப்புக்கொடுக்கணும் என்றார் அந்த மனிதர். ஐயா விழித்தபோது அவரது கண்களில் நீர். இதுவரை கனவில் வந்தது எல்லாம் உண்மை போல் தோன்றியது. அன்று முதல் அவர் வாழ்க்கையில் பெருமிதத்தையும் கட்டுப்பாடையும் ஒதுக்கி ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராம் என தினமும் ஜபிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு நடந்த அதிசயங்களை அவர் கற்பனையில் கூட நினைக்க முடியவில்லை. தொடரும். பாகம் 2 ராம பகவானின் அருள் எப்படி வெளிப்படுகிறது, அவர் சந்திக்கும் பரிசோதனைகள் என்னவென்று விவரிக்கலாம். தொடர வேண்டுமா?